ஜூலை 10 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஞ்சாயத்துல இருக்கிற எல்லாருமே சனியை எப்போ வருவான், அவன் எப்போ உண்மையை சொல்லுவான் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடை வெறும் பயல்லா, உங்க அம்மா உத்தமின்னு உன்னால நிரூபிக்கலாம் முடியாது. அவ நடத்த கட்டவ தான். பேசாம அவ சொன்ன மாதிரியே கோவில் முன்னாடி மண்ணெண்ணெயை தூக்கி தலையில ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு எரிஞ்சு சாக சொல்லு. அதுதான் ஒரே வழி. அப்படி இல்லையா எங்க அம்மான்னு சவுந்தரபாண்டி ஐயா சொல்ற மாதிரியே நடத்த கட்டவா தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த ஓடுகாலிய ஊரை விட்டு விரட்டணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே வேலை வெட்டி இல்லையா? இவன் சொன்னான்னு சொல்லி எல்லாருமே உக்காந்துட்டு இருக்கிறீங்க. சாட்சி சொல்லத்துக்கு யாரோ வர்றாங்கன்னு சொன்னானே, எங்க ஒருத்தரையும் காணோமா அப்படின்னு சவுந்தரபாண்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முகத்துக்கும் ரொம்ப கோவம் சவுந்தரபாண்டி அடிக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கிற எல்லாருமே தடுத்து நிறுத்தினதுனால சனியனுக்கு போய் கால் பண்றாங்க. என்ன ஃபோனு சுவிட்ச் ஆஃபா? உனக்காக சாட்சி சொல்றதுக்காகலாம் சனியா வரமாட்டான் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்றாங்க. பஞ்சாயத்தை கூட்டுங்க, நான் எல்லாரும் முன்னாடியுமே சவுந்தரபாண்டி ஐயாவை பத்தின எல்லா உண்மையுமே நான் பஞ்சாயத்துல சொல்றேன் அப்படின்னு சனியா சண்முகத்திட்ட சொல்லிட்டு வர்ற வழியில சவுந்தரபாண்டிய பார்ப்பாங்க. என்னடா சனியா, என்ன ஆச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற? நீ அழுகிற அப்படின்னா உன் பேர விஷயத்துக்காக மட்டும்தான் நீ அழுவ. என்ன ஆச்சு? உன் பேரை என்ன செத்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. வேற என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் பேரனை 2 சாமியார் கடத்திட்டு போயிட்டாங்க. சண்முகம் உதவி செய்கிறேன்னு சொன்னான். உங்களை பற்றின உண்மை எல்லாத்தையுமே பஞ்சாயத்தில் சொல்ல சொன்னா. என் பேரனை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சனியை நடந்த எல்லா விஷயத்தையுமே சவுந்தரபாண்டிகிட்ட சொல்றாங்க. அது எப்படி இல்லை, உன் பேரன் காணாம போனதுல இருந்து உன் பேரன் கடத்தின வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த சண்முகத்துடைய குடும்பத்தாளுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த சண்முகம் தான் உன் பேரனை கடத்திருக்கிறான். அவனை என்னைய கொல்லணும்னு மட்டும்தான் அவனுக்கு ஒரே குறி. என்னை தவிர வேற யாரையுமே அவங்க கொல்ல மாட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பேரன் பத்திரமா உன் வீடு சேருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா ஐயா? என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே என் பேரனை கடத்திருக்கிறாங்க. அது தெரியாம நான் உங்களை பத்தின உண்மை எல்லாத்தையுமே ஊர் பஞ்சாயத்துல போய் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பஞ்சாயத்துல இருக்கிற எல்லாரையுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னையா சண்முகம், பிரசிடெண்ட் சண்முகம், உன்னைய நம்பி எல்லாருமே உட்காந்துருக்குறோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ ஒரு ஓடுகாலி தான். பேசாமல் இந்த மண்ணெண்ணெயை எடுத்து மேலாம் ஊற்றிக்கிட்டு பற்ற வச்சுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடே சவுந்தரபாண்டி, நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? நான் செத்தா என் குடும்பத்தை விட்டுருவிய அப்படின்னு கேட்குறாங்க சூடாமணி. அதெல்லாம் என்ன ஏதுன்னு அப்புறம் பார்த்து பேசிக்கலாம், முதல்ல நீ சொன்னது நடத்து அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி ரொம்பவே கோவப்படுத்தி பேசினதுனால சூடாமணியும் பக்கத்தில் இருக்கிற மண்ணெண்ணெயை எடுத்து உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறாங்க. இந்த சூடாமணி தீப்பொட்டி பேசாமல் கொளுத்திக்கிட்டு செத்து போயிரு அப்படின்னு சவுந்தரபாண்டி தீப்பொட்டியை எடுத்து நீட்டுறாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே பதறி போகிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் பொறுத்துக்க, இன்னும் 24 மணி நேரம் எனக்கு டைம் கொடு. உன்னைய பற்றின எல்லா உண்மையுமே இந்த பஞ்சாயத்தில் சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நீ நடக்கலாம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் கண்டுபிடிக்க முடியலன்னா நீ சொன்ன மாதிரியே கொளுத்திக்கிட்டு நான் சாகுறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க. எப்படியோ இந்த குடும்பத்துல ஒரு பணம் உழுக போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி சரி, இங்க என்ன வேலை வெட்டி இல்லையா, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போறாங்க. சூடாமணி வீட்டுக்கு குளிச்சுட்டு உக்காந்துருக்குறாங்க. அப்போ கனி சொல்கிறாங்க, என்ன என்னக்கா அம்மா மேலே இருந்து அந்த மண்ணெண்ணெய் வாடை போகவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 2 நாள் ஆணுகுண்டி அப்போ தான் அந்த வாடை போகும் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிட்டுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு வைகுண்டா தலையில் அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுறது, என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போய் நிற்கிது அப்படின்னு பயங்கரமாக அழுது புலம்பிகிட்டு இருக்கிறாங்க.